இப்படி ஒரு லைஃபுக்கு நான் வந்துட்டேன். என்னமோ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. இது என்னோடய சேனலோட ஒரு கடைசி ஒரு லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் என் சேனல் ஆக்சஸ் உள்ளவன் இந்த ஸ்ட்ரீமர் கீயை ரீசெட் பண்ணிட்டா எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. ஹே கைஸ், இன்றைக்கி என்னென்னா நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோவோட யூடியூப் ஐடி ஹேக் ஆகிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சின்ன யூடியூபராக இருந்தாலும் நம்மளை மாதிரி நானும் ஒரு சின்ன யூடியூபர் தான். அவரை பார்த்து தான் நான் விளாட ஆரம்பித்தேன். கவலைப்படாத ப்ரோ, உன் ஐடி கண்டிப்பாக கிடச்சிரும். நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லாம் அவர் சப்போர்ட்டு கொடுத்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு இருந்திருக்காரு. எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் #JusticeForSRMனு போடுங்க. நம்ம தான் அவருக்கு எல்லாமே. எதுவும் இல்லை, ஹெல்ப் இல்லைன்னு அழுகுறாரு ரொம்ப. அதனால் நம்ம தான் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாக இதை பண்ணணும். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு ப்ரோ. அவர் வீடியோவை பார்த்துட்டு பேசுங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும்னு நினச்சி கூட பார்த்து வரலன்பா. கொலாபரேஷன் ஒரு ப்ரொமோஷன் நம்பி ஓனர் ரோல் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றி வாங்கி இந்த சேனலே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது. அவன் என்கிட்ட கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபேக்கு.